கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற 10 கற்பனைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய தொடர் வேத பாடத்துல நாம விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எனக்கூடிய 7ஆம் கட்டளையை கடந்த முறை முதல் பாகமாக தியானிச்சிருக்கிறோம். பாடம் கணக்குப்படி பார்க்கும் பொழுது 10 இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்கிறது ஆர்டர் படி 11வது பாடம், கட்டளைப்படி 7ஆம் கட்டளையினுடைய 2ஆம் பகுதி. யாத்ராகமம் 20 வசனம் 14 மீண்டும் வாசித்து இன்றைய நாளுக்குரிய ஆராய்ச்சியை தொடங்குவோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான எளிமையாக கூறப்பட்ட ஒரு கட்டளை இந்த கட்டளை, 7ஆம் கட்டளை. இது பிரியமானவர்களே, இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும் பொழுது இதனுடைய முதல் பாகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில விபச்சார குற்றம், அதை செய்தவர்களை தேவன் தண்டித்த விதம், யார் யாரெல்லாம் அந்த தவறை செஞ்சாங்க, அந்த ஒரு குற்றம் எவ்விதமாக தேவனால் பார்க்கப்பட்டது, எப்படி பரிசோதிக்கப்பட்டது, மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ஆனாலும் புதிய ஏற்பாட்டுக்கு கடந்து வரும் பொழுது இந்த ஒரு குற்றமானது இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக கர்த்தர் நமக்கு அதனுடைய கோணத்தை விவரித்ததை பார்த்தோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய இருதயமே ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும் பொழுது அது விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று கர்த்தர் சொல்றாரு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்ற மற்றொரு வார்த்தையை நம்ம படிச்சு பார்த்தோம். அப்ப யாருமே சரீரத்தளவில் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்யல அப்படின்னு சொல்லிட்டாலும் இருதயமும் சிந்தையும் புதிய ஏற்பாட்டுல முக்கியத்துவம் வகுக்கிறதுனால இந்த ஒரு பாவத்திற்கான ஒரு திருத்தமும் கூட நம்ம எங்கேயுமே செய்ய வேண்டியதா இருக்குன்னா இருதயத்துல இருந்து தான் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோம். ஒரு பாவம் உருவாகிற இடம் நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய இருதயம். அது கிரியையில முடியும் போதுதான் அதை விபச்சாரம் என்று, கிரியையினால் செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் என்று நம்ம கருதுறோம். அப்போ எதுக்குமே ஒரு தொடக்கம் இருக்கு, மனதளவிலும் சிந்தை அளவிலும். அது முழுமை அடைகிற இடம் தான் கிரியையின் மூலமாக அதை பாவம், விபச்சாரம் என்று நம்ம சொல்றோம். அதே போல இதற்கு மாற்று சிந்தையாக நம்ம பார்த்தோம், பரிசுத்தமானவைகளை, உண்மையுள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை நாம் யோசிக்கும் போது, பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட சிந்தையை விதைக்கும் போது பாவத்திற்கு எதிர்மறையான சிந்தனைகளை நாம நமக்குள்ள அதிகம் உருவாக்கும் பொழுது, பரிசுத்தமான சிந்தனையை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது, இந்த தீமைக்கு எப்படி ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இருக்கு, அது சிந்தையில உருவாகி கிரியையில முடியுதோ, பரிசுத்தமான சிந்தைக்கும் ஒரு துவக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. பரிசுத்த சிந்தைகளை விதைப்பது தேவனுடைய வார்த்தைகள்லையும், அதிகப்படியான தேவ சமூகத்திலும், சகோதர ஐக்கியத்திலும், பரிசுத்தமான எண்ணங்கள்ல அதிகமாக எங்கெல்லாம் நிறைந்து காணப்படுறோமோ அப்பொழுது விதை நமக்குள்ள உருவாகி எதை யோசிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ அது நமக்குள்ள படிப்படியா வளர்ச்சி அடைந்து முடிவுல பரிசுத்தமாகுதல், மறுரூபமாகுதல் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஆக தீமையான எந்த நினைவுகளும் சிந்தனைகளும் ஒரு பாவத்தை பிறப்பிக்குது. பரிசுத்தமான எந்த சிந்தனைகளும் நினைவுகளும் நம்மளை பூரணப்படுத்தி இறுதியில நம்மளை மகிமைக்குள்ள பரிசுத்த பாதையில உயிர்த்தெழுதல்ல பங்கடைய வைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க பார்க்கும்போது சில 2 விதமான பாயிண்ட் மட்டும் கடந்த முறை பார்த்தோம். ஒண்ணு, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை குறைவுபடுதல், அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தவறான புரிந்து கொள்ளுதல், முறையான ஒரு உறவு இல்லாது இருத்தல், இது விபச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு பார்த்தோம். இருதயத்துல எங்க கேப் உருவாகுது, ஏன்னா இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாள் என்று சொல்லும் போது தகப்பனையும் தாயையும் மனுஷன் அது முதல் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற ஒரு கொள்கை கணவன் மனைவி இடையே உறவையும் ஒற்றுமையையும் பரஸ்பரமான அன்பையும் காட்டுது. இந்த அன்பு சீர்குலையும் பொழுது,
அந்த உறவுக்குள் ஒரு விரிசல் ஏற்படும் பொழுது, விபச்சாரம் என்கின்ற பெரிய தவறை அடுத்தவங்க பண்ணனாலும் பண்ணலைனாலும் இருதய விரிசலே எதற்கு ஒப்பிடப்படுதுன்னா, அவங்களுக்குள்ளதான் ஒற்றுமை இப்ப இல்லாம போச்சு. அதுவே எந்த குற்றமாக பார்க்கப்படுதுன்னா ஏறக்குறைய ஒரு விபச்சாரத்திற்கு சமமாக்கப்படுகிறது. அதிலும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட கணவன் மனைவிகளுக்குள்ள அந்த ஒருமைப்பாடு கெடும் பொழுது, குறிப்பாக அந்த ஒரு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதல், சமாதானமின்மை, அதுல மூன்றாவது மனிதர் தலையிடுவது போன்ற விஷயங்கள் வந்துட்டாலே திருமண ஒப்பந்தம் அங்க என்ன ஆக்கப்படுது? சிதைக்கப்படுது. சோ அது கூட ஒரு விதத்துல ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும் பொழுது இருதயம் விரிசல் அடைந்த, அன்பு குறைந்து போன, சமாதானம் கெட்டு போன விதத்தில் ஒரு விபச்சாரம். அப்ப உடன்படிக்கை செய்திட்ட தம்பதிகள் அதிகப்படியாக கிறிஸ்துவின் அவயங்கள் என்கின்ற கூடுதல் ஒரு ஐக்கியம் அங்க ஏற்படுது. ஒண்ணு கணவனுக்கு மனைவி, இரண்டாவது நிச்சயிக்கப்பட்ட ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு புரிதலோடு இருக்கும்போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவரை ஒருவர் எல்லா குறைகளையும் அவர்கள் தேற்ற, சகல விதத்திலும் தங்களுடைய மனைவியை கணவன் ஒரு கிறிஸ்து சபையின் மீது அன்பு கூறுற மாதிரி கூறணும். மனைவிமார்கள் கணவன் மீது தலைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்கு சபை கொடுப்பது போல அவங்க கொடுக்கணும். இப்படி இருக்கும்போதுதான் அவங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கும், மாம்சீக உறவுகள்லையும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒருமைப்பாடு இருக்கும்னு பாக்குறோம். இரண்டாவது ஆவிக்குரிய விபச்சாரத்தை குறித்து நம்ம இரண்டாவது பாயிண்டா படிக்கும்போது, உடன்படிக்கை செய்திட்ட எல்லா சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவனுடைய மணவாளன் மணவாட்டி. அவர் மணவாளன், நாம எல்லாரும் மணவாட்டி. சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். அப்ப தலை கிறிஸ்து, நம்ம எல்லாம் அவருடைய பாடின்னு சொல்லும் போது இப்ப ஸ்பிரிச்சுவலா அவர் கணவன், நம்ம எல்லாரும் மனைவிகளா மாறுறோம். எப்படி ஒரு ஆவிக்குரிய பந்தத்தை கணவன் மனைவி உறவு காண்பிச்சதோ, இப்ப கிறிஸ்து எனக்கூடிய கணவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி, பூமியில இருக்கக்கூடிய உடன்படிக்கை செய்துட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே. இப்ப சகோதரர்கள் மத்தியில ஒருமைப்பாடோடு இல்லைனா இது இரண்டாவது கோணமா பார்க்கும். ஒளிவு மறைவுடன் பழகுவது, பகைமை, விரோதங்கள், விசுவாசத்துல ஒற்றுமை இல்லாதிருத்தல் அல்லது வேறே விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுதல், சபைக்குள்ள நியாயமான எந்த விதமான ஒரு போராட்டமும் இல்லாத பட்சத்தில் தேவையற்ற கருத்து மோதல்கள், குழப்பங்கள், சமாதானமின்மை, தேவையில்லாத பிரிவினைகள், அதாவது சத்தியம் அங்கீகரிக்க கூடிய விதத்தில் இல்லாத தேவையற்ற கலகங்களும் கூச்சல்களும் குழப்பங்களும், குறிப்பா ஒளிவு மறைவான ஜீவியம், சகோதரர்கள் மத்தியிலேயே ஒளிவு மறைவான ஜீவியம் காணப்பட்டால் இது எல்லாமே ஆவிக்குரியவற்றில் சகோதரர்களோடு உண்மையற்று நாம் செய்யற விபச்சாரம். இப்ப எல்லாரும் உடன்படிக்கை செய்திருக்கிறோம், ஒரே பாதையில போயிட்டு இருக்கிறோம். பட் நம்ம யாராவது ஒருவருடைய பாதை வேற திசை மாறி போய் சத்தியத்துக்கு எதிராக நம்முடைய கிரியைகள் காணப்படும் பொழுது சகோதரர்களை சந்திக்கும் போது கை கொடுக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம், அன்பை பரிமாறுறோம். அப்ப இது ஒரு போலியான மாய்மாலம் ஆகும் போது இப்ப இந்த இடத்துல மணவாளனுக்கு என்று கூடி வரக்கூடிய மணவாட்டிகள் மத்தியில உண்மைண்டு இல்லைனா, சகோதரர்கள் மத்தியில சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா, அல்லது ஒரு பிரிவினை சிந்தையோடு ஒரு குழப்பத்தோடு ஒட்டியும் ஒட்டாமையும் காணப்படுவது ஆவிக்குரியவற்றில் நம்ம கவனிக்கக்கூடிய இரண்டாவது விபச்சாரம் என்று கடந்த முறை 2 ஸ்பிரிச்சுவல் கோணங்கள் நம்ம அங்க பார்த்திருந்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்க்கும்போது இன்னும் 2 விதமான ஸ்பிரிச்சுவல் கோணங்களை நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம முடிவுரை. இப்ப 3வது பாயிண்ட் ஆர்டர் படி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான விபச்சார குற்றம். பாயிண்ட் நம்பர் 3. முதல் பாயிண்ட், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய விபச்சார குற்றம் இருதயத்துல விரிசல் அடைஞ்சாலே. 2வது பாயிண்ட், ஒருவருக்கு ஒருவர் ஜீவனை கொடுக்க வந்திருக்கக்கூடிய சகோதர ஐக்கியத்தில் உண்மைண்டு இல்லைனா, கேப்பா இருந்தோம்னா, ஒளிவு மறைவோடு ஜீவிச்சோம்னா, சமாதானம் இல்லைனா, கூச்சல் குழப்பம் இருக்குதுன்னா, இது நீதியான காரியங்களுக்காக இல்லைனா, இது எல்லாமே நீதியின்படியிலையும் இருக்கும். சில நேரத்துல போராட்டங்கள் நீதியின்படி அடிப்படையிலும் இருக்கும். நல்ல நியாயமான கோரிக்கைகள் இல்லாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் இருந்துச்சுன்னா, சகோதரர்களோட ஒருமைப்பாடு இல்லைன்னா அது ஒரு விதத்துல விபச்சாரம். இப்ப 3வது கோணத்தில் ஆவிக்குரிய விபச்சாரம் என்பது, வேசித்தனம் என்பது என்ன? குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய விபச்சாரம். இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இந்த வார்த்தை நமக்கு கற்று தரக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, பூமியில் இருக்கும் பொழுது நிச்சயிக்கப்பட்ட கன்னிகையாக
திருமணத்திற்காக எதிர்கொண்டு போகக்கூடிய மணவாட்டிக்கென ஆயத்தப்படக்கூடிய விதத்தில் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாக காணப்படுறாங்க பூமியில் உடன்படிக்கை செய்துட்ட ஒவ்வொருவரும். இந்த மணவாட்டி எங்க இருந்து ஆயத்தமாக்கப்படுறாங்க? சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பம். எக்ஸாக்டா சொல்லணும்னா பெந்தகோஸ்தே நாள்ல மணவாட்டியினுடைய அழைப்பு பகிரங்கமாக ஆரம்பிக்கப்படுது. கர்த்தருடைய 2ஆம் வருகையில திருமணத்தில் நிச்சயிக்கப்படுதல் என்ற முறைமை பினிஷ்ட். நிச்சயதார்த்தம் எப்ப முழுமையடையும்? திருமணத்தில். இப்ப திருமணத்துக்கு பின்பு மணவாட்டியை நிச்சயிக்கப்பட்டவள் என்று என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்பொழுது இருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி, மகிமையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டி ஆயிடுவாங்க. பூமியில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுவிசேஷ யுக திருச்சபை தான் நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி. இப்ப இவங்க நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம பார்க்கறது 3வது கண்ணோட்டம். யதார்த்தமான கணவன் மனைவி உறவுக்கிடையே விரிசல் ஏற்படுவதை பார்த்துட்டோம். உடன் பரிசுத்தவான்கள் மத்தியில கேப் விரிசல் இருக்கிறதன் மூலம் இங்கே ஒன்மைண்டு கெட்டு போறது. நாமளும் கிறிஸ்துவுடைய சரீரவேங்கிற பாதையில ஒருவருக்கொருவர் நமக்குள்ள ஒருமனப்பாடு கெட்டா அது விபச்சாரம்ன்ற பார்வை பார்த்துருக்கோம். இப்ப எக்ஸாக்டா தனியா பாக்குறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையற்று போவது மணவாட்டியாக நாம செய்யக்கூடிய எந்தெந்த தவறுகள்லாம் என்று பார்க்கும்போது இது குறிப்பாக யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா, படிக்கலாம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. போதும். இங்க விபச்சாரம் வரல, மாற்று வார்த்தை என்ன வந்திருக்கு? வேசித்தனம். திரளான தண்ணீர் மீது வீற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்திரீ யார்? முதவே நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட பூமியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மணவாட்டி என்றால் நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள் அப்படின்னு சொன்னா அவரை மாத்திர பின்பற்றி போறோம், அவருக்கு மாத்திர உண்மையா இருக்கிறோம்னு ஒப்புதல் கொடுத்துட்ட எல்லாருமே கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட கன்னிகைகள். ஆனால் நிச்சயிக்கப்பட்ட அந்த கன்னிகை இப்ப பூமியில் உள்ள ராஜாக்களோடு மணவாளன் வர்றதுக்கு முன்னாடியே வேசித்தனம் பண்ணிடுறாங்க. இப்ப இதை விபச்சாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாம இதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்படுது? கடந்த பாடத்திலே நீங்களா சொன்னீங்க, திருமணத்திற்கு முந்தைய தவறான உறவுக்கு பேரு வேசித்தனம், திருமணத்திற்கு பிந்தைய தவறான உறவுக்கு பேரு விபச்சாரம். ஆனால் மகிமைக்கு பிறகு மணவாட்டி தப்பு பண்ண வாய்ப்பில்லை. மகிமை அடைந்த சபை ஒருபோது என்ன பண்ணாது? பூமியில் இருக்கக்கூடிய சபை சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுமோ என்று பயந்திருக்கிறேன்னு பவுல் சொன்ன பிரகாரமாக உலக அரசியல் மதத்தோடு கை குலுக்குனாங்க. போப்பு மார்க்கம், இருண்ட யுகமாகிய அந்த காலகட்டம்லாம் நமக்கு தெரியும். 1269 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஆட்சி காலம் துளிர்விட்டு பிறகு பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் என்ற ஒரு 1000 வருடம் அவங்க அரசாட்சி செய்யக்கூடிய காலகட்டம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்று வரைக்குமே மணவாளனுடைய சித்தம் செய்யாமல் உலக அரசியல்வாதிகளோடும் மதங்களோடும் பொருளாதாரத்தோடும் கைகுலுக்கி இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு சமுதாயம் முழுவதும் கிறிஸ்தவ அமைப்பு திரளான தண்ணீர் என்று குறிப்பிடப்படுற மாதிரி பிசினஸ்ல என்ன ஆயிருக்கிறாங்கன்னா ஒரு வர்த்தக கப்பல் மாதிரி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அப்போ வியாபாரத்திலோ மிகப்பெரிய கவர்ச்சிகரமான துறைகளிலோ மதங்களிலோ பொருளாதாரத்திலோ அரசாங்கத்திலோ வேற எந்த ரீதியிலையும் கிறிஸ்துவனுடைய சபை மணவாளன் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பதை கர்த்தர் அனுமதிக்கல, விரும்பல. அதை அனுமதிச்சிட்டாரு, பட் என்ன பண்ணல? இது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. இப்ப கர்த்தருடைய விருப்பத்திற்கு மாறாக செய்யும் போது நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி திரும்பி மணவாளன் வரும்போது அவருக்கு பிரியப்பட்டு அவருடைய சாயல்ல அவரோடு இணையிற மாதிரி அந்த 10 வெள்ளிக்காசை அவங்க பாதுகாத்திருக்கணும். சுத்தமான உபதேச சத்தியங்கள் தான் 10 வெள்ளிக்காசு, அடிப்படை உபதேசங்கள். அதுல ஒண்ணு மிஸ் பண்ணாலும் மணவாளன் ஏத்துக்க மாட்டார். இன்னைக்கு
முக்கியமான வெள்ளிக்காசு 1000 ஆண்டு அரசாட்சி அவங்க கிட்ட இல்ல. பாக்கி 9 வெள்ளிக்காசும் சுத்தமான விதத்துல இருக்கான்னா இல்ல, எல்லாமே கெட்டு போயிடுது. மனித சிருஷ்டிப்புல இருந்து 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரூத் இன்னைக்கு எல்லாமே புளிச்சு போச்சு. ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு, மத்த வெள்ளிக்காசெல்லாம் புளிச்சு போச்சு, சேதமாயிருச்சு, கரை படிஞ்சு போச்சு அப்படி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா காசு புளிக்காது, காசு செல்லாம போச்சு அப்படி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்டவள் மணவாளனுக்கு உண்மை இல்லைன்னா அவர் திருமணம் என்ன பண்ணிக்க மாட்டாரு, வரும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லும்போது ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும் படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அந்நாளில் அப்படிங்கிற வார்த்தை 1000 வருட அரசாட்சி துவக்கத்தை குறிக்குது. 7 ஸ்திரீகள் கர்த்தருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொதுவாக பரவலாக காணப்படக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கும். அதுக்குள்ளதான் 7னா பரிபூரணமான கிறிஸ்தவ சபைகள் மணவாளனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, சொந்த ட்ரெஸ் போடுவோம், சொந்த ஆகாரத்தை தான் சாப்பிடுவோம், எங்க நிந்தை நீங்கும்படி உங்க பேரை மட்டும் எங்களுக்கு பின்னாடி போட்டுக்கிறோம்னா இது என்னது? இன்சியல். மனைவி கணவனுடைய பேரை என்னவா போட்டுக்கிறாங்க? தனக்கு பின்னாடி, தனக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கிறாங்கல்ல, மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு இன்சியலா போட்டுக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபை, மணவாட்டி திருச்சபை, கிறிஸ்துவின் சபையார் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேரை பின்னாடி வச்சு 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 நல்ல சமாரியன் சபை இப்படி எல்லாம் பெயர் பயன்படுத்திக்கிறாங்க. 7 என்பது பரிபூரணம். ஏராளமான கிறிஸ்தவ சபை தண்ணீர் மேல் வீட்டிருப்பதை இது காட்டுது. சொந்த ஆகாரம், சொந்த வஸ்திரம் அப்படின்னா பூமிக்குரிய நீதியை தேடுறாங்க, பூமிக்குரிய உணவை தான் சாப்பிடுறாங்க. பரத்துக்குரிய ஆகாரத்தை இவங்க என்ன பண்றது இல்ல, தேடி ருசிக்கிறதே இல்ல. அவங்களுக்கு என்னெல்லாம் வேத வசனத்துல அவங்களுடைய கற்பனைக்கு தோணுதோ அதான் உணவு. பரத்துக்குரிய ஆகாரத்தை அவங்க என்ன பண்றது இல்ல, சரிவர தேடுறது இல்ல. தான தர்மம் செய்யறது, அநாத ஆசிரமம் கட்டுறேங்கிறது, அன்னதானம் போடுறேங்கிறது, இதெல்லாம் உலகத்திலேயே செய்யக்கூடிய நன்மை. தெரசா கூட செஞ்சாங்க, அன்னை தெரசா. இன்னைக்கு உலகத்துல நல்ல ஒரு சிந்தை உள்ளவங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், விடுதி வச்சு நடத்தணும், அநாத ஆசிரமம் நடத்தணும், எல்லாமே பண்றாங்க. இந்த நீதி இன்னைக்கு கிறிஸ்தவம் எடுத்துக்கிச்சு. ஆனா கிறிஸ்து தந்த நீதி அவருடைய இரத்தத்தால் உண்டானது. அது தேவ சித்தம் செய்யறதன் மூலம் அந்த நீதியின் வஸ்திரம் பாதுகாக்கப்படும். இந்த எந்த புண்ணியத்துக்குள்ளேயும் அவங்க இல்லாம சொந்த நீதி தான் அவங்க கையாளுறாங்க, சொந்த ஆகாரத்தை தான் சாப்பிடுறாங்க. மணவாளன் கொடுத்துட்ட சத்தியம் இல்லாம வேறே உபதேசத்தை அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. பேர் மாத்திரம் நீங்கும்படி, நீங்கள் நிந்தை நீங்கும்படி உங்களுடைய பேரை மாத்திரம் எங்க பின்னாடி போட்டுக்கிறோம். இவங்களை தான் திரளான தண்ணீர் மேல் வீட்டிருக்க வேசின்னு உலகத்துக்குள் பரவலாய் காணப்படக்கூடிய கிறிஸ்தவ உலகம். மேற்கொண்டு அவங்க மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்னன்னா, அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க இந்த பூமி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், அவரோட நீங்க பாடுபட்டா மட்டும்தான் அவரோட நீங்க ஆளுகை செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கான கண்டிஷன் அல்லது நிபந்தனை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 18 வசனம் 7, வெளிப்படுத்தின விசேஷம் 18:7. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பது இல்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். என்ன எண்ணினாங்களாம் பேர் சபை? நான் கைம்பெண் அல்ல, ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன். இந்த 2 வார்த்தைக்கு என்ன பொருள்? கைம்பெண்னா என்ன? விதவைக்கு மாற்று சொல் கைம்பெண். இன்னைக்குதான் அந்த கைம்பெண் அப்படிங்கிற சொல்லு தமிழர்களுக்கு தெரியும். பழைய முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல இடம்பெற்றிருக்கு இந்த வார்த்தை. விதவைக்கு மாற்று வார்த்தை கைம்பெண், ரொம்ப கௌரவமான வார்த்தை. கைம்பெண் அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, துக்கம் நிறைந்தவள், சந்தோஷத்தை இழந்தவள், மணவாளனை இல்லாதவள். அதனாலதான் என்ன சொல்லணும், இப்ப சுவிசேஷ யுகம் பூரா மணவாட்டி ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரை எதிர்பார்க்குது.
பாடுகளோடு. ஏன்னா கூட இல்ல மணவாளன், அதான துக்கம். மணவாளன் இறந்து போறது ஒண்ணு, அது நேரடியான விதவைக்கு. ஆவிக்குரிய ஒரு விதவை கோலம் நம்ம பார்க்கும்போது பாடுகளோட இருக்கிறாங்க, மணவாளன் கூட இல்ல. இப்ப இதன் மத்தியில சந்தோஷம், செல்வச்செருக்கு. நான் ராஜஸ்திரின்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா அரசாங்கத்தோடு வேசித்தனம், பூமியின் ராஜாக்களோட வேசித்தனம். இது தேவ சித்தம் இல்ல, இது கர்த்தருடைய விருப்பம் இல்ல. ஆனால் நான் கைம்பெண் இல்ல, ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் மனதில் எண்ணினாள். இதனால அவளுக்கு வாதையையும் துக்கத்தையும் கொடுங்கன்னு மகாபாபிலோனுடைய வீழ்ச்சியை பத்தி 18ஆம் அதிகாரத்துல பேசுறார். இப்ப புரியுதுங்களா? கிறிஸ்தவ உலகம் ஒரு விபச்சாரம் பண்ணிடுச்சு. அந்த விபச்சாரம் வேசித்தனம் என்று அழைக்கப்படுது. மணவாளன் வருவதற்கு முந்தைய காலகட்டத்தில் அவர் சித்தம் செய்யாமல், பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ள வாழாமல், பூமியின் செல்வச்செருக்கான வாழ்க்கையை தேடி வர்த்தகம் பண்ணி அரசியலோடு சம்பந்தம் கலந்து தேவ சித்தத்துக்கு மாறானதை யோசித்து சிந்தித்து பல்வேறு விதங்கள்ல அவர்கள் செய்திருக்கிற தவறு. நிறைய கொலைகள் கூட பண்ணிட்டாங்க இதன் மூலம், பணத்தாசையிலும் பதவி ஆசையிலும், இல்லைங்களா? இதெல்லாம் இருண்ட யுகத்துல சம்பவித்தது. உண்மையாய் கர்த்தரை பின்பற்றக்கூடிய மனவாட்டிகளுக்கு இவங்க துன்புறுத்தக்கூடிய வேலையையும் செஞ்சாங்க. இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான விபச்சார குற்றம். பாத்தீங்களா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது ஒரே வியூ. சரீரத்தின்படி பண்ணாதீங்க, அதுக்கு கொலை தண்டனை, இல்லைங்களா? கல்லல் எறிஞ்சு கொள்ளணும், குத்தி போடணும், இப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா ஆவிக்குரியவற்றில் விபச்சார குற்றம் எப்படியெல்லாம் வேறுபடுது பாருங்க. நிஜமான கணவன் மனைவிக்கு உண்மை இல்லைன்னா அதுவும் விபச்சார குற்றம். ஒரு உடன் சகோதர சகோதரிகளுக்கு ஒற்றுமையா இல்லைன்னா அதுவும் கூட விபச்சார குற்றம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக இருக்கக்கூடியவர்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு உலக வர்த்தகங்களோடும் அரசியல் அமைப்புகளோடும் சம்பந்தம் கலந்து சொந்த சுய நீதியை கையில் எடுத்து பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கையவே மறந்துட்டு அவங்க கைம்பெண் இல்ல ராஜஸ்திரி என்று சொல்லிக் கொள்வது மாபெரும் ஒரு விபச்சார குற்றமாக ஆவிக்குரியவற்றில் 3வது கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். இதற்கு அப்படியே ஆப்போசிட்டா உண்மை சபை எப்படி இருக்காங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:4-5. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, வேசித்தனம் பண்ணினதும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு தான். இப்ப இங்க யார பத்தி படிக்கிறோம்? இவங்களும் கூட யார் தான்? நிச்சயிக்கப்பட்ட வகுப்பார்ல ஒரு கூட்டம் தான். பட் அது திரளான கூட்டம், பெரிய கூட்டம். இது சிறு மந்தை. கிறிஸ்தவ உலகத்திலேயே பெரும் திரளான ஜனங்கள் எதுல வஞ்சனைக்குள்ள போயிட்டாங்கன்னா மணவாளனுக்கு உண்மையற்ற நிலையில. அதுல பெயர் சபையும் வச்சுக்கோங்க, திரள் கூட்டத்தையும் கூட நீங்க வச்சுக்கோங்க. திரள் கூட்டத்தையும் அங்கதான் நமக்கு வைக்க முடியும். ஏன்னா கற்புள்ளவர்கள் யார் மாத்திரம்தான்? 1,44,000 பேரை என்னதான் சொல்றாரு? மணவாளனுக்கு முதல்ல இவங்க தான் உண்மை உள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்ங்கிறதே எல்லாம் முடிஞ்சு. கற்பு எதை குறிக்குது? நேரடியா பார்க்கும்போது ஒரு கணவனுக்கு தாம்பத்தியத்துல அல்லது மன ரீதியாக அவர்கள் காட்டக்கூடிய உண்மை நிலைக்கு பேர் தான், மனசுல கூட பிறரை ஏறெடுத்து பார்க்கலங்கிற ஒரு உண்மை தன்மைக்கு பேர் தான் கற்பு. இப்போ ஆவிக்குரிய கற்பு, கற்புள்ளவர்கள்னா மணவாளன் வர்ற வரைக்கும் அவர் சொன்னதுதான் இவங்களுக்கு கண்டிஷன். அவர் வார்த்தை மட்டுமே வேதவாக்கு. அவர் சொல்லுக்கு மீறி உலகத்தில் எந்த துறைகளோடும் இவங்க சம்பந்தப்பட மாட்டாங்க. கரைபடக்கூடிய எந்த மத ரீதியாக பொருளாதார ரீதியாக எவ்வளவு ஆதாயங்கள் வந்தாலும் எவ்வளவு செல்வாக்குகள் வந்தாலும் இவர்கள் கைம்பெண் அப்படின்றதுல இருந்து மீற மாட்டாங்க. நாங்க ராஜஸ்திரின்னு விரும்ப மாட்டாங்க, பூமியின் ராஜாக்களோட வேசித்தனம் பண்ண மாட்டாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும்னா அவருடைய அனுபவத்தில் பங்கெடுப்பவர்களாக இருப்பாங்க. இவர்கள் தான் தேவனுக்கும் கர்த்தருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்படுபவர்கள்னா. இந்த சுவிசேஷ யுகத்துல முதலாம் ரட்சிப்பு சபைக்குரியது. அந்த சபைக்குரிய அழைப்புல எல்லாரும் மீட்கப்படுறது இல்ல. அநேகர் பனிஷ்மெண்ட் வகுப்பா மாறிடுறாங்க, சிலர் 2ஆம் மரணத்துக்கு கூட போயிடுறாங்க. மீட்கப்படுதல் என்ற சொல்லே மணவாட்டி அழைப்புக்குள் நிச்சயிக்கப்பட்ட எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்ல, ஒரு சிறு கூட்டத்துக்கு தான் இருக்கு. அதுக்கு அவங்க யாரா இருக்கணும்னா ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணாதவர்களாக, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர்கள் உணர்ந்தவர்களாக, கற்புள்ளவராக, அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவராக காணப்படணும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை தொடர்ந்து
பின்பற்றணும். 5வது வசனம் மறுபடியும் படிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். என்னது வாயிலே கபடம் காணப்படவில்லைன்னு அர்த்தம்னா, பண்ணின உடன்படிக்கையை அவங்க ஒருபோதும் பிசகி பேசல. உடன்படிக்கைக்கு மாற்று ஜீவியம் அவங்க கிட்ட இல்ல. அதனால சிங்காசனத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக எப்போதும் கௌரவிக்கப்படுகிறார்கள். சோ இது நம்ம பார்க்கிறோம் 3வது விபச்சார குற்றமாக ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது, நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகை மணவாளனுக்கு காத்திராமல் தங்கள் வாழ்க்கை தரத்துல தேவன் அனுமதிச்சிட்டத பாதையை மறந்துட்டு வேற பாதையை தேடும் போது இது ஆண்டவருக்கு எதிரான விபச்சார குற்றம். இதை கற்புள்ளவர்களாகிய சிறுமந்தை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் வர காத்திருப்பாங்க 1, அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்துல பங்கெடுப்பாங்க 2, பூமியின் எந்த வர்த்தகங்களோடும் அரசியல் அமைப்புகளோடும் தொடர்பு வைக்க மாட்டாங்க. இறுதியாக மீட்கப்பட்டு சதா காலங்களிலும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் முன்பாக அவர்கள் அவங்களுடைய மகிமையின் சிங்காசனத்திலே பரலோக மகிமையிலே காணப்படுவார். 4வது விபச்சாரம் உலக சிநேகிதம் என்னும் விபச்சாரம். அப்படி போட்டு 4வது விபச்சார குற்றம் என்னங்க? உலக சிநேகிதம் என்னும் விபச்சாரம். இது யாருக்கு எதிரானது? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. முதல் பாயிண்ட், கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ எதிராக செய்யற விபச்சார குற்றம் இருதய தளவுல பார்க்கிறோம். 2வது, உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில ஒற்றுமையின்மை, கலகம், பிரிவினை, மாம்சத்தின்படி இருந்தால், சத்தியத்தின்படி இல்ல, மாம்சத்தின்படி ஏற்படக்கூடிய சகல பிரிவினைகளும் ஒரு விதத்தில் இருதய கேப், ஒரே சரீரத்துக்கு பிரிவினையோடு காணப்படக்கூடிய ஒற்றுமையின்மை எல்லாமே ஒரு விபச்சாரம். 3வது பார்த்துட்டோம், குறிப்பிட்ட ஆண்டவர் இயேசுவுக்கு காத்திராமல் இன்றைய காலகட்டத்தில் பெயர் சபை முழுக்க தங்களுடைய வரம்பை மீறி தேவன் அனுமதிச்ச அனுமதியை தாண்டி மணவாளனுக்கு காத்திராமல், உண்மை இல்லாமல் பொய்யான உபதேசங்களை பேசிக்கொண்டு பூமியின் செல்வச்செருக்காய் வாழ்வது ஒரு விதத்தில் மணவாளனுடைய வருமானத்துல சாப்பிடாம உலக வர்த்தகத்துல சாப்பிட்டு இருக்காங்களா இல்லைங்க? அவருடைய புண்ணியத்துல வாழாம, அவருடைய நீதிக்கு பின்னாடி இல்லாம வேற ஒரு மனிதனுடைய நீதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பது சாத்தானுடைய முழுமையான ஒரு வஞ்சனை ஆயிடுச்சு. அதான் கரை பிடிச்சிட்டாங்க. அவங்க கரையாயிட்டாங்க, கந்தலாயிட்டாங்க. கற்புள்ளவர்கள் அதுல 144,000 பேர். இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய மேலும் நமக்கான எச்சரிப்பாக நம்ம பார்க்கும்போது, உலக சிநேகிதம் என்னும் விபச்சாரம் இது தேவனுக்கு எதிரானதாக நம்ம பார்க்கலாம். 4வது பாயிண்ட் யாருக்கு எதிராக பார்க்கிறோம்? தேவனுக்கு எதிராக. யாக்கோபு 4:4 விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். கவனிச்சிங்களா? டைரக்டா அடிச்சிட்டாருங்க. இங்க விபச்சாரத்துக்கு நேரடியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டார். அங்கங்க சுத்தலாம் வேண்டாம். ஒருவேளை உலக பகை இருந்தா அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து, இது பெயர் சபை மண்டலத்துக்கு சொல்லல, பாபிலோனுக்கு பேசல, உடன்படிக்கை செய்திட்ட பரிசுத்தவான்கள் மத்தியில உலக நட்பு, உலக சவகாசம், உலகத்துக்கு ஒத்து போகக்கூடிய எந்த விதமான குற்ற செயல்கள் நமக்குள்ள இருந்தாலும் அது உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு எதிரானதாக இருக்கும் பொழுது விபச்சாரம். நியாயப்படி இந்த இடத்துலயும் வேசித்தனம்ன்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. தவறு என்பது ஒண்ணுதான். திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின் என்பதுதான் அதனுடைய வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால யாக்கோபு இங்க கேஷுவலா பயன்படுத்தி இருக்கிறாரு. மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு, தேவனை சேவிக்க உடன்படிக்கை செய்த பிறகு, முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் யார்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கோம்? தேவனிடத்தில். காலை தீர்மானத்துல என்னதான் அறிக்கையிடுறோம்? எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு. என் வாழ்க்கையில் சிறிய காரியங்களில் மாத்திரமல்ல, பெரிய காரியங்களில் கூட நான் உண்மையாக இருக்க நாடுவேன் என்பதை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தினசரி தீர்மானத்தை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அறிக்கை பண்றோம். நியாயப்படி இது தினசரி அசை போடக்கூடியது, உதட்டுல இல்ல, உள்ளத்துல. அப்ப இந்த உடன்படிக்கை மனது சம்பந்தப்பட்டது, இருதயம் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கிற எல்லா விஷயத்தினுடைய சாராம்சம் நம்மளை கனெக்ட் பண்றது இருதயத்துக்குள்ள. மணவாளனோடு மணவாட்டினுடைய இருதயம் ஒத்துழைப்பா இல்லைன்னா, அவருக்கு பிடிச்சதை செய்யலைன்னா அது ஆவிக்குரிய விபச்சாரம். இப்ப தேவனுடைய சித்தம் செய்ய வந்திருக்கோம்ல, இதான் முழு உடன்படிக்கை.
இருதயமும் மனதும் உடன்படிக்கையின் போது என்ன சொல்லுச்சு? இதோ உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உங்கள் எண்ணம் மனது புதிதாகிறதுனால நாளுக்கு நாள் மறுரூபமாகுங்கள், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை கத்துக் கொடுக்குதுன்னா, தேவ சிந்தையா இருங்க, தேவனுக்கு பிரியமானதை மட்டும் யோசிங்க, தேவனுக்கு பிரியமானதையே செய்யதான் நீங்க உடன்படிக்கை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இதை விட்டு நம்மளை விலகி எதிர்மறையான திசையில கொண்டு போகக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய வஞ்சனை உலகம். முதல் வஞ்சனை சரீரம். இந்த சரீரம் ஒரு விதத்துல விபச்சார தவறுக்கு நம்மளை வழி நடத்தும். அது முதல் பாயிண்டா நம்ம பார்த்துட்டோம். பட் அதையே கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு போனாரு? இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அந்த விஷயத்த சரீரத்துல கொண்டு போகாம இருதய அளவுல கொண்டு போனார். அதே மாதிரிதான் உடன்படிக்கையில மனது இல்லாமல் இருந்தால், நிச்சயிக்கப்பட்ட மணவாளனுக்கு எப்படி உண்மை இல்லாமல் நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, கற்புள்ள கன்னிகையாக நம்ம உண்மை இல்லாம போறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ, இந்த முழு உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர் பிதாவாகிய தேவன், அந்த உடன்படிக்கைக்கு கீழே தான் மணவாளன் மணவாட்டியலாம். அப்போ உலகபூர்வமான எந்த விதமான சக்திகள், ஆசைகள், விருப்பங்கள் நம்மளுடைய மனதை உலகத்துக்குள்ள மதி மயங்க வச்சுச்சுன்னா, ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும், உலகபூர்வமான வேற எந்த விதமான ஈர்ப்பு கொண்ட ஏற்பாடுகளாக இருக்கட்டும், நம்மள தேவனுக்கு உண்மையற்றவர்களா ஆக்கி தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு நம்மளுடைய மனதை திருப்பி சுய சித்தம் செய்யறதுக்கோ அல்லது அதிகப்படியாக அழிந்து போகக்கூடிய உலக ஆசைக்குள்ள நம்மளை வழிநடத்துறதுக்கோ எந்த விதமான ஒரு காரியம் குறுக்கிட்டாலும் அந்த காரியத்தின் மீது நம்ம ஒரு மனநிலை, ஒரு நம்பிக்கை வச்சிட்டோம்னாலே அதுக்கு பேர் என்னதான்? விபச்சாரம். எடுத்துக்காட்டாக விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் அதாவது வேற தேவர்களை நம்ம ஆராதிக்க கூடாதுன்னு 2வது பாயிண்ட்ல பார்த்தோம். 2வது கட்டளையில என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு உருவத்தை நீங்க நமஸ்கரிக்க கூடாது என்பது 2ஆம் கட்டளையிலேயே பார்த்துட்டோம். நேரத்தை, நம்மளுடைய சகல விதமான பிரயாசத்தை, உடல் பலத்தை, நம்மளது நம்பிக்கையை தேவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வேற யார் மேலையும், எந்த பொருள் மேலையும், எந்த சக்தி மேலையும் வச்சோம்னாலும் அது விக்கிரக ஆராதனை பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப விபச்சாரம் கூட எப்படிதான் ஆகுதுன்னா, தேவனோடு செய்த உடன்படிக்கையை உலக காரியங்களுக்கு கொடுத்தோம்னா, உலக பொழுதுபோக்குக்கு கொடுத்தோம் அப்படின்னா, உலக கவர்ச்சி அழிந்து போகக்கூடியது ஒன்று என்று நன்கு தெரிஞ்சும் நமது உடன்படிக்கை வாழ்க்கையை உலக காரியங்கள் மேல செலுத்தணும் அப்படின்னா இது தேவனுக்கு உண்மையற்ற விபச்சாரம். இதைதான் நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 17 முடிய வாசிக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கூடுதல் ஒரு ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னா உலக மனிதர்கள் மீதா இல்ல, உலக ஜனங்கள் மீது அன்பு கூறாது இருக்கிறத பத்தி பேசல. உலகத்தின் கிரியைகள் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உலக மனிதர்கள் மீது அன்பு கூற வேண்டாம்னு ஒருபோதும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். உலகத்தை 2ஆ பிரிக்கணும். ஒன்னு அழிந்து போகக்கூடிய கிரியைகள் இருக்கக்கூடிய உலகம், 2 அதற்குள் சிக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள். மனிதர்கள் மீது அன்பு கூற வேண்டாம்னு எடுத்துக்க கூடாது, உலக கிரியைகள். இதுல சொல்லும் போது இதுல அன்பு வைக்காதீங்க. அப்படி அன்பு வச்சீங்கன்னா அவர்களிடத்தில் யார் மேல அன்பு இல்லைன்ட்டாரு? பிதாவின் அன்பு இல்லைனாலே பிதாவின் மீதும் அன்பு இல்ல, பிதா கிட்ட இருக்கிற அன்பும் இல்ல, பிதாவின் மீதும் அன்பு இல்ல. இப்போ நல்லா கவனிங்க. விபச்சார குற்றம் அதற்கு வழிவகுக்க கூடியது கணவன் மனைவி மீது அன்பு இல்லாம போறதுனால. மனைவி மீது கணவன் அன்பு இல்லாம போறதுனாலயோ அல்லது கணவன் மீது மனைவி அன்பு இல்லாம போறதுனாலயோ அந்த இருதய விரிசலுக்கு பேர் தான் என்னன்னு பாக்குறோம், விபச்சார குற்றம். இப்போ மணவாளனுக்கு ஒப்பிட்டு பார்த்தாச்சு. அவர் மேல அன்பு இருந்திருந்தா பூமியின் ராஜாக்களோட கிறிஸ்தவ உலகம் என்ன பண்ணாது, வேசித்தனம் பண்ணாது. இப்ப தேவன் பேர்ல உண்மையான அன்பு இல்லாமல் நமது மனது வேற விஷயத்துல விலகி போச்சுன்னா இந்த இடத்துல தேவனோடு செய்த உடன்படிக்கையை நம்ம மீறோம். தேவன் பேர்ல அன்பு இல்லாமல் இந்த அன்பு யாருக்கு போகுது,
உலக பொருளுக்கு, உலகத்தில் உள்ளவைகளுக்கு. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைனா உடன்படிக்கை செஞ்சிட்டோம். அப்பா அவருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டு அப்பாவின் மீது அன்பு இல்லாமல் போகுது. ஒரு விதத்தில் இதுவும் ஆவிக்குரிய விபச்சாரம். இங்க மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு முறை இல்லைனாலும் பிதாவே உமக்கு சித்தமானதை செய்ய வருகிறேன் அப்படிங்கிறது ஒரு மகத்துவமான உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார்? யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. உடன்படிக்கை செஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்கும் யாருடைய சிந்தை உருவாகணும்? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தையில என்ன இருக்கு? சாப்பாடுனாலும் தண்ணீர்னாலும் எது மட்டும்தான் சொல்லிட்டாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அதை நிறைவேற்றுவதே எனக்கு சாப்பாடு, நான் குடிக்கக்கூடிய பானம். சோ என் ஜீவன் எதுல இருக்குன்னு அங்க சொல்ல வராரு? பிதாவின் அன்புல, பிதாவுக்கு பிரியமானதை செய்யறதுல, அவர் சித்தத்தை நிறைவேற்றுறதுலயே என்னுடைய முழு இருதயத்தின் அன்பும் எனக்கு வேற எந்த ஹாப்பியும் இல்லைன்ட்டார். எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்ல. இதுதான் எனக்கு மன மகிழ்ச்சின்ட்டார். இப்ப உடன்படிக்கை செஞ்சவங்க எல்லாருக்கும் இதுதான் பொருந்தும்னா, பிதாவின் சித்தத்தை செய்து அதுவே நமக்கு போஜனமாகவும் பானமாகவும் இருக்கும்படி பார்த்துக் கொள்வது. இதுல கவனம் குறையும் போது நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய சக்திகள் என்ன? உலக கவர்ச்சிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், சிற்றின்பங்கள், அழிந்து போகக்கூடிய சகல விஷயங்களும். நாம எதன் மேல அந்த ஈடுபாடு வைக்கிறோமோ அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு பிதாவின் அன்பு எங்களுக்குள்ள குறைஞ்சிருக்கு, நாங்க செய்த உடன்படிக்கையில சற்று தளர்ந்திருக்கிறோம், இப்ப எதுல எங்க ஈடுபாடு அதிகமா இருக்குன்னு சொல்றோம்? எதை நேசிக்கிறோமோ அதுல அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அது பொருளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். பணத்தை சேவித்து அதுல அதிக நம்பிக்கை வச்சு போனா கூட பிதாவின் அன்பு இல்ல, தனிப்பட்ட விதத்துல சொல்லணும்னா. அப்ப போஜனமாகவும் பானமாகவும் கர்த்தரையும் கருதுறாருன்னா அது இல்லைன்னா செத்துருவோம். தண்ணீரும் உணவும் இல்லைன்னா, இப்ப தேவ சித்தம் செய்யறதே உடன்படிக்கை வாழ்க்கையில ஒருவருக்கு என்னவா இருக்கணும்? தண்ணீராகவும் போஜனமாகவும் இல்லைன்னா, அவ்வளவு சீரியஸா தேவனுடைய சித்தம் செய்யறதுல நம்ம கவனமா இல்லைன்னா இது தேவனுக்கு உண்மையற்ற நிலை. எது விபச்சாரமா மாத்தப்படுது? என் இருதயம் உண்மையா இருக்க வேண்டியவருக்கு உண்மையா இல்லாமல் போனால் அது விபச்சாரம். அந்த கோணத்துக்கு வாங்க. இப்ப மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்ட் விட்டுருங்க. யாருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்? தேவனுக்கு. இருதயத்தை யாருக்கு கொடுத்துட்டோம்? தேவனுக்கு. யார் சித்தம் மட்டும், யார் வேலையை மட்டும் செய்யணும்? மணவாட்டி மணவாளன் வேலையை செய்யற மாதிரி தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை மாத்திரம் நாம செய்யணும். இப்ப அவர் மீது கவனம் இல்ல, தேவ சித்தத்தின் மேல அக்கறை இல்ல, அன்பு இல்ல, வழி விலகிறோம்னா இது தேவனுக்கே எதிரான விபச்சார குற்றம் இல்லையா? இதைதான் நம்ம கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்ல. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்றது சுலபமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது சுலபமா? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகைங்கிறது எச்சரிப்பு. அது தவறு செய்தால் செய்யறவங்களை கண்டிக்கிற வார்த்தை. புரியுதுங்களா? ஆனால் உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரும்போது அவன் காணும்படி என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதான் கஷ்டம். எது சுலபம்? இப்போ விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு யாக்கோபு வார்னிங் கொடுத்தார்ல, அது சுலபம். ஏன்னா தப்பு நடந்தாதான் எச்சரிப்பு வரும். ஆனா உலகத்தின் அதிபதி வரும்போது என்கிட்ட ஒன்னையுமே அவன் பார்க்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாருல, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் யாருக்கு மட்டும் உண்மையா இருக்கிறாரு? பிதாவுக்கு மாத்திரம் உண்மையா இருந்தனால உலகத்தின் அதிபதி என்கிட்ட தேடி பார்க்கட்டும், ஒருவேளை அப்பா சித்தத்துக்கு மாறா என்கிட்ட ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டோம், என்ன பண்ணட்டும், குற்றப்படுத்தட்டும், அப்படி சொல்ல வராரு. யாக்கோபு சொல்றது அதையும் கடந்து தப்புகளை செஞ்சு உடன்படிக்கையை மீறி உலக காரியங்களை தலையிட்டு நிறைய சிக்கனவங்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பு. அது ஈஸி, தவறு பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அட்வைஸ். தவறுக்கு முன்னாடி தன்னை தற்காத்து கொண்ட ஒரு பாயிண்ட் தான், உலகத்தின் அதிபதி வருகிறான், என்கிட்ட தேடி பார்க்கட்டும், அப்பா சித்தம் செய்யறதை தவிர வேற ஏதாவது இருந்தா கண்டுபிடிக்கட்டும். இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி சொல்ல முடியுமா?
தேவ உடன்படிக்கையை மட்டும் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன். சாத்தான் வந்து வேணா என்னை சோதிச்சு வேணா பார்க்கட்டும், எது இருக்குதோ எடுத்துக்கிட்டோம். நம்ம மாத்தி வேணா சொல்லலாம், தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து வேணா எங்களை சோதிச்சு பார்க்கட்டும், அவங்களுக்கு பிரியமானது ஏதாவது இருந்தா எடுத்துக்கிட்டோம், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனை விட நிறைய நாங்க வச்சிருக்கிறோம் வேணா என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா அவன் தேடினா எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தேவனும் கர்த்தரும் தேடி பார்த்தா எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, அவங்களுக்கு பிரியமானது. இப்படிதான் ரிவர்ஸ்ல சொல்ற மாதிரி இருக்கு. ஆண்டவர் எந்த அளவுக்கு உலகத்துக்குள்ள இருந்தும் தன்னை உலகத்தான் அல்லாதது போல காத்து கொண்டாரோ, இதுதான் இந்த உலகத்தில் இருந்தும் தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய மனநிலை. இந்த மனநிலை மாறும் பொழுது அது விபச்சார குற்றம். ஆகையால் நம்ம என்ன செய்யணுங்கிறத கொலோசையர்ல பவுல் பதிவு பண்றாரு பாருங்க. 3:5 கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல குறிப்பிட்டு விபச்சாரம் எனக்கூடிய பாலியல் விஷயத்தை மட்டும் பேசுறாரா? அடிஷனலா கொண்டு வராரு இல்லைங்களா? விபச்சாரம், அசுத்தம், பொருளாசை, மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உங்கள் சரீரங்களிலே உண்டு பண்ணுகிற அவயங்களை, எப்படி கை, காலு, மூக்கு எதெல்லாம் இடையூறா இருக்கோ, மூக்கு நுகருது தேவையற்ற வாசனையை, கை தேவையில்லாத வேலையை செய்யுது, கால் தேவையில்லாத இடத்துக்கு போகுது, கண்ணு பார்க்க கூடாத பாக்குதுன்னு ஆண்டவர் அந்த உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடுன்னு கெகன்னா பத்தி பேசும்போது சொன்ன மாதிரி தரிச்சு போடுறதுன்னா அதான். இப்ப ஆண்டவர் தரிச்சு போட சொன்னதனுடைய மீனிங் இங்க இவருடைய வார்த்தையில நமக்கு கனெக்ட் ஆகுது பாருங்க, அழகா அப்போஸ்தலனுடைய வார்த்தையில. தரித்து போடுதல் என்பது எந்த தீமை உங்களை கவனம் இருக்குதோ அதன் பக்கம் உங்கள் கவனத்தை ஈர்க்காத அளவுக்கு மாற்று சிந்தையை வைங்க. உலகத்துல உங்களை டைவர்ட் பண்றாங்களா யாராவது? அப்படிப்பட்ட சிநேகிதத்தை துண்டிங்க. அப்படி உங்களை வழி விலக செய்யக்கூடிய பாதையின் மீது கவனத்தை குறைச்சிடுங்க. இந்த காரியம் நம்மளை விளத்தல்லுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு போகாதீங்க. இந்த நபர் உங்களை டைவர்ட் பண்ணுவார்னா அவரோட என்ன பண்ணாதீங்க, நட்பு வைக்காதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த விஷயத்துல பொழுதை என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க. எதுல எல்லாம் விழுகிறீங்களோ அந்த விழுகிற விஷயம் உங்களுக்கு முன்னமே தெரியுது இல்லையா? சோ அவயங்களில் இச்சையை உண்டாக்கக்கூடிய இந்த காரியங்களை தரித்து எறிவது அப்படின்னா உங்கள் மனதிலிருந்து வெட்டி எறியுங்கள், உங்கள் சிந்தையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள்னா அப்ப சரீரம் கண்ட்ரோல் ஆயிடும். சரீரத்தை தரிச்சு நம்மளால போட முடியாது. எதெல்லாம் இடையூறு, எந்த நபர் நமக்கு இடையூறு, எந்த உலகத்தின் ஆவி நமக்கு இடையூறு, எந்த பாவ பழக்க வழக்கங்கள் நமக்கு இடையூறு, எதுல நம்ம மோசமாக அடிமைத்தனப்பட்டிருக்கோம், இதெல்லாம் கண்டறிஞ்சு அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில அவாய்ட் பண்ணுங்க. முதலாவது உங்க மனதிலிருந்து சிந்தையிலிருந்து மனதிலிருந்து அதை அப்புறப்படுத்துங்க. அதுதான் விபச்சாரிகளே உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு வாசிச்ச ஆரம்பிச்சோம். அப்ப அவைகளை வெட்டி எறியுங்க, தரித்து போடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே எதை குறிக்குது? உங்க எண்ணத்திலும் இருந்தும் மனதிலும் இருந்தும் தேவனை பிரியப்படுத்த இடையூறாக இருக்கக்கூடிய மாம்சீக சிந்தைகள், நோக்கங்கள், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையும் விபச்சாரத்தோட கொண்டு வந்து வைக்கிறார். சோ அது ஒரு குற்றமா பார்க்காம என்ன சொல்றாரு? உடன்படிக்கை வாழ்க்கையை விட்டு வழிவிலக செய்யக்கூடிய பணமோ பொழுதுபோக்கோ அதான் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, துர்இச்சை இல்லைங்களா? வரிசையா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இல்லைங்களா? விபச்சாரம், மோகம், துர்இச்சை. எதுல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதை எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க, தரித்து எறிங்க. இந்த முயற்சி செஞ்சாதான் சாகும் போதாவது நம்ம சொல்லலாம், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் எந்த கிரியையும் என் பட்சமாக என்னிடத்தில் இல்லை என்று நம்ம சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. மணவாளன் மணவாட்டி விஷயத்த கணவன் மனைவியிலிருந்து தொடங்கணும். அதுல ஒரு லாஜிக் இருந்தது. கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ உண்மை இல்லாமல் போனால் அதை விபச்சார குற்றம் என்று சொல்லலாம். கூர்ந்து கவனிச்சோம். மனது இணையாமல் இருந்தாலே, ஒற்றுமை இல்லாமல் விரிசல் அடைஞ்சாலே, விபச்சாரம் செய்ய போகலைனாலும் இந்த இடைவெளியே என்னவாக்கப்படுது?
விபச்சார குற்றம் என்று பார்க்கப்படுது. உண்மைண்டு இல்ல, சமாதானம் இல்ல, சோ விபச்சாரம், அளவுக்கு அது சமமான குற்றம். அதே பாயிண்ட எடுத்துட்டு வந்தோம் சகோதரர்கள் மத்தியில. இங்க கணவன் மனைவியாக அவங்க இல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரே வகுப்பார், ஒரே சரீர அவயங்கள், சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று சொல்லும் போது, ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயமும் பாடுபடுங்க, ஒரு அவயம் மகிமைப்பட்டால் கூட சேர்ந்து மற்ற அவயமும் மகிமைப்படுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, ஒருவரை ஒருவர் நேசிங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இதுல விரிசல் ஏற்படுறது மனநிலை சம்பந்தப்பட்டது. நீங்க கன்க்ளூஷன் புரிஞ்சுக்கணும். இப்ப ஆல்ரெடி முடிவுரைக்கு வந்தாச்சு. மைண்ட் அளவுல சகோதரர்களிடத்துல நியாயமான ரீசன் இல்லாத பிரிவு, ஒளிவு மறைவு, சரியான அர்ப்பணிப்பின்மை, ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய துரோகம், உள்ள ஒரு லைஃப் வெளியே ஒரு லைஃப், இது எல்லாமே எந்த பார்க்ல வந்துடும்? கணவன் மனைவியா இருக்கணும்ன்றது இல்ல, இருதயம் ஒற்றுமை இல்லாமல் விரிசலடைந்து காணப்பட்டால் சகோதரர்களுக்குள்ள ஜீவனை கொடுக்க வந்துட்டோம். உண்மை இல்லைனா, ஒருவருக்கொருவர் சரியான நேசம் இல்லைனா, இது ஒரு கோணத்திலும் விபச்சாரம் என்று பார்த்தோம். இங்கேயும் மனது கவனிச்சுட்டே வாங்க, மனது சிந்தை. இப்ப நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி மணவாளனுக்கு நேர்மை இல்லாமல் போய் பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணினால் கிறிஸ்தவ உலகம், மகா பாபிலோன், இங்கேயே எதுதான் விரிசல் அடைஞ்சிருக்கு? மணவாளனுக்கு மனசை கொடுக்கல, அமைப்பா உருவாயிடுச்சு. இப்ப ஒவ்வொருவருக்குமான எச்சரிப்பு இப்போ ஒரு அமைப்புக்கு பொருந்தது. பெயர் சபை, ரோமன் கேத்தலிக் மற்றும் புராட்டஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, பூமியின் வர்த்தகர்களோடு, வியாபாரிகளோடு, அரசியல் அமைப்புகளோடு விபச்சாரம் பண்ணிட்டாங்க. இங்கேயும் மணவாளன் வர காத்திராமை, பொறுமையின்மை, அவசரம், அதிக ஆசை, செல்வ செருக்கின் மீது பாடுகள் உபத்திரவங்கள் வரக்கூடாது. இப்ப மைண்ட் யார் கூட இல்ல, மணவாளுடன் இல்லாதனால மணவாளனுக்கு எதிரான ஒரு மன ரீதியான விரிசல், ஒரு விபச்சாரம் பார்த்துட்டோம். இது மூன்றாவது. எல்லா இடத்துலயும் எதுதான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு? இப்ப சரீரத்தை பத்தியே நம்ம பார்க்கல, இருதயம், மனது, ஒற்றுமையின்மை, அல்லது நம்புறவங்களுக்கு உண்மை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? இப்ப விபச்சாரம். அப்படி வச்சிருங்க. இப்ப ஆண்டவர் நம்மளை நம்பினார், உண்மை இல்ல. கணவன் மனைவியை நம்புறாங்க, மனைவி கணவன் நம்புறாங்க, அவங்களோட ஒற்றுமை இல்ல, அதுக்கு உண்மை இல்லைன்னா அது விபச்சாரம். உலகத்தை வெறுத்துருங்க, தேவன் நம்மளை விரும்பினாரு, உலகத்தை நம்ம வெறுக்கலைன்னா அது தேவனுக்கு எதிரான விபச்சாரம். இப்படிதான் 4 வகையா பார்க்கும் போதும் மனது, சிந்தை, ஒருவருக்கொருவர் இடையே உண்மை இல்லாமல் போற விஷயத்துக்கு பேர் தான் என்னங்க? இப்ப விபச்சாரம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன், அதனால இந்த ஒரு பாயிண்ட சபையோட கனெக்ட் பண்ணி பார்த்ததுல லாஜிக் இருந்தது. உடன் சகோதரர்கள் எல்லாம் சரீர அவயம் அப்படின்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சரீரம் என்ற ஒற்றுமை இருக்குல்ல, இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம், அந்த மாதிரி நமக்குள்ள ஒளிவு மறைவு காணப்பட்டாலும் ஒரே சரீரம் என்றதுனால இதையும் விபச்சார குற்றம் என்று சொல்லலாம். ஆனால் படைத்தவருக்கு எதிராக மனது ஒத்து போகாத ஒரு விஷயத்தை 4வது பாயிண்ட்ல விபச்சாரம் என்று சொல்லியிருக்கோம்ல, இது லாஜிக்கான ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாமா? 3 பாயிண்ட் ஏத்துக்கலாம். கணவன் மனைவி, உடன் சரீர அவயங்கள், மணவாளன் மணவாட்டி. இந்த இடத்துல எல்லாருமே சரீரம்ங்கிற ஒரு ஒற்றுமைக்குள்ள வந்துட்டனால யார் யாருக்கு எதிரான குற்றம் செஞ்சாலும் மனதளவிலும் விரிசல் இருக்கிறதுனால அதை என்ன சொல்லிடுறோம்? ஸ்பிரிச்சுவலா விபச்சாரம் சொல்லும் போது, படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் உடன்படிக்கையை மீறுவதை ஒரு மணவாளனோடு ஒப்பிடுவது போல, மனைவியோடு ஒப்பிடுவது போல, நிச்சயிக்கப்பட்ட கன்னியோடு ஒப்பிடுவது போல, உடன் அவயங்களோடு ஒப்பிடுவது போல விபச்சார குற்றத்தோடு ஒப்பிட்டால் அது படைத்தவருக்கான ஒரு சரியான கனம், மரியாதை மாதிரி தெரியுதா? பாயிண்ட் சரியா இருந்துட்டாலும் இதை ஏத்துக்கலாமா? தேவனுக்கு எதிரான விபச்சாரம் என்பது யாக்கோபு சொல்லிட்டாரு, உலக சிநேகிதம் தேவனுக்கு எதிரான பகைன்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன வார்த்தை பயன்படுத்திட்டாரு? விபச்சாரரே விபச்சாரி. ஆனால் இதை ஆதரிக்க இன்னும் ஏதேனும் வசனங்கள் இருந்தா இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா நம்பலாம் இல்லைங்களா? 1ஆம் கட்டளை என்ன? 1ஆம் கட்டளை என்னங்க? 10 கற்பனைகள் கேட்டு சொல்றோம்ன்றீங்களா? வாழ்த்துக்கள். என்னையன்றி உனக்கு வேறே. அப்ப 2வது தடவை எடுக்கணும் பாடம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 1ஆம் கட்டளை. இந்த கட்டளையில எல்லாம் அடக்கம். நான் சொல்றதுதான் செய்யணும், என் விருப்பப்படிதான் நீங்க நடந்துக்கணும், புறஜாதிகளை போல
நீங்க புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்கவோ, விக்கிரக ஆராதனை பண்ணவோ, பலிபீடங்களை கட்டவோ கூடாது. நானே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன், என் சொந்த சம்பத்து. நீங்க எனக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜனமா இருப்பீங்கிற எல்லாமே இந்த ஒண்ணுக்கு கீழே தான் வருது. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறதுல எல்லாம் அடங்கிருது இல்லைங்களா? இதுலயே இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் ஒரு உடன்படிக்கை செஞ்சார். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சதுல என்னெல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாரு? அவர்கிட்ட முதல்ல விசுவாசமா இருக்கணும், அவருக்கு மட்டுமே உண்மையா இருக்கணும், விசுவாசமாவும் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும். பிளஸ் அவரோடு இவர்கள் செய்த உடன்படிக்கைக்கு நேர்மை உண்மை காணப்படணும். இப்ப நேர்மை உண்மை இல்லாமல் போனது எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்குறோம்? எங்கெல்லாம் விரோதிகளை பார்த்து பயந்தாங்களோ அப்ப விசுவாசம் இல்லை. எங்கெல்லாம் தேவன் சாப்பாடு ஒரு சின்ன சோதனை சாப்பிடுறதுக்கும் தண்ணீருக்கும் வைக்கிறாரோ அங்கெல்லாம் தோத்துருவாங்க. முறுமுறுப்பு நடந்துச்சா இல்லைங்களா? திடீர்னு புறஜாதிகளோட சம்பந்தம் கலந்து விக்கிரக ஆராதனையினால வெட்டி கொலை செய்யப்பட்டதெல்லாம் 2வது கட்டளையில பார்த்திருக்கோம். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக பார்த்துட்டோம் இல்லைங்களா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அந்த கட்டளையில். இப்படி ஒருவர் மற்றொருவருடைய கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற ஒப்பந்தம் கணவன் மனைவி ஒப்பந்தமா இல்லைனாலும் ஏறக்குறைய மனது சம்பந்தப்பட்டதா மாறுது. அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை செஞ்சுட்டு அவருக்கு விசுவாசத்திலும் உண்மையிலும் பயபக்தியிலும் நம்பகத்தன்மையிலும் தோத்து போனவங்க. அதனால அநேக நேரங்கள்ல அவங்களை என்ன பண்ணார்? சில சிச்சைக்கு கீழே ஒப்பு கொடுத்தார். புறஜாதிகளுடைய கையில ஒப்பு கொடுப்பார். மறுபடியும் இரட்சகர்களை எழும்ப பண்ணுவார். அவங்கள போய் மீட்டுட்டு வருவாங்க. நியாயாதிபதிகளுடைய ஆட்சி காலம் முழுவதும் அதற்கானதாகவே காணப்பட்டது. இப்படி தாங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து போட்டு தேவனே அங்கலாய்ப்பா ஒரு வார்த்தை சொல்லும்படி இஸ்ரேல் ஜனங்கள் நடந்தாங்க. இந்த வசனம், இந்த பாடத்துக்கான கன்க்ளூஷன், பிதாவாகிய தேவனுக்கு உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாமல் போறது எப்படி விபச்சார குற்றம் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9. எரேமியா 3:8-9. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். என்ன சொல்லிட்டாரு? இப்ப விக்கிரக ஆராதனையை பொருளாசைன்னு பார்த்தோம். இப்ப விபச்சாரத்துக்கு என்னதான் ஒப்பிடுறாரு? கல்லோடும் மண்ணோடும் அவள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தாள்னா விக்கிரக ஆராதனை தான் சொல்றாரு. குறிப்பிட்ட வார்த்தை கவனிச்சிங்களா? யாருக்கு யார் தள்ளுதல் சீட்டை கொடுக்க முடியும்? மணவாளன் தான் மணவாட்டிக்கு, மனைவிக்கு இனிமே இவ கூட நான் ஒத்து போக மாட்டேன், டைவர்ஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? இப்ப பிதாவாகிய தேவன் மாம்சீக யூதர்களுக்கு அந்த 10 கோத்திரத்துக்கும் சரி 2 கோத்திரமாகிய யூதாவுக்கும் சரி தனித்தனி வார்னிங் கொடுக்கிறாருங்க. முதல்ல யார சொல்றாரு? மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை 8. சீர்கெட்ட இஸ்ரவேல். சீர்கெட்ட இஸ்ரவேல் யாரு? இஸ்ரேல 2ஆ பிரிக்கும் போது 10 கோத்திரம் இல்லைங்களா? 10 கோத்திரம் இஸ்ரேல். யூதா பென்யமீன் 2 சேர்ந்தது ஒரு கோத்திரம். வாசிங்க. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த. அப்படின்னா இப்ப புருஷன் ஸ்தானத்துல இருந்தும் மணவாளன் ஸ்தானத்துல இருந்து யார் பேசிட்டு இருக்கிறாரு? தேவனே பேசுறாருங்க. அப்ப கனெக்ட் பண்றதுல எந்த தவறும் இல்லை. கவனிச்சிங்களா? அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள். இஸ்ரேல் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நடத்த சரியில்லை, விபச்சாரம் பண்ணிட்டா, அதனால அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டேன்னா எனக்கு உண்மை இல்லாம போனதுனால நான் டைவர்ஸ் பண்றேங்கிறார். விவாகரத்தை அவளுக்கும் கொடுத்ததும் இல்லாம அடுத்து அவளுடைய சகோதரியாகிய யாரு? யூதா பென்யமீன் ஆகிய 2 கோத்திரமும் தனியா இருந்தாங்க இல்லைங்களா? அதனால யார என்னன்னு குறிப்பிடுறாரு? இஸ்ரேலருடைய சகோதரி என்று. அடுத்து ஒரு பெண்பாலை குறிப்பிடுற மாதிரியே பேசுறாரு. கவனிச்சிங்களா? இஸ்ரேலையும் யூதாவையும் இந்த இடத்துல
தேவன் ஒரு புருஷன் ஸ்தானத்துல இருந்து, மணவாளன் ஸ்தானத்துல இருந்துட்டு மணவாட்டியாக ஒரு பெண்ணுக்குரிய தன்மையிலேயே யூதாவையும் இஸ்ரேலையும் அங்க அழைக்கிறார். யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். ஏன்னா யூதா கிட்டதான் கொஞ்சம் பயபக்தியாவது இருந்துச்சு. இஸ்ரேல் மேல தேவனுடைய பார்வை இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாலமனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு 10 கோத்திரத்தின் மேல அதிகம் போக்கஸ் இல்ல. யூதா கோத்திரத்துல தான் கர்த்தர் வந்து பிறக்கிறாரு. அப்ப யூதா கோத்திரத்தின் மேலதான் அதிகப்படியான போக்கஸ் இருந்துச்சு. இவங்களை ஒருபடி மேல போய் துரோகின்னு ஏன் சொல்றாருன்னு நல்லா தெரிஞ்சு செய்யறாங்க. இஸ்ரேல் கூட அறகுறைன்னு வச்சுக்கோங்களேன், யூதா பியூர். ஏன்னா இவங்க மேலதான் தேவனுடைய முழு மேற்பார்வை இருக்கு. இவள் துரோகமே பண்ணிட்டா. படிங்க. இதை நான் கண்டேன், பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். ஆமா, இது எனக்கு பிடிக்காது, இதை செய்யாதீங்கன்னு சொல்லிதான் கைப்பிடிச்சார். எனக்கு நீங்க உண்மையா இருக்கணும்னா என்ன, பூமியில உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, புற ஜாதிகளோட நீங்க சம்பந்தம் கலக்க கூடாது, நானே உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பேன், நான் வந்தாலே உங்களுக்கு போதும் தானே சொன்னாரு. இது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கைப்பிடிக்கும் போது சொல்லிட்ட உடன்படிக்கையினுடைய ஒப்பந்தம். சோ பிதாவாகிய தேவனோடு மனநிலை ஒத்து போகாமல் கல்லையும் மண்ணையும் பார்த்து அப்பப்ப விக்கிரகாராதனை, வேசித்தனம், விபச்சாரம், சாப்பாட்டுக்கு முறுமுறுப்பு, தண்ணிக்கு முறுமுறுப்பு, விசுவாசத்தை மறுதளிக்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ சரீர உறவு மாத்திரமே விபச்சார குற்றம் என்பதை இந்த பாடம் உடைத்து தள்ளி, மனதளவில் யாருக்கு யார் உண்மை இல்லாமல் போனாலும் அந்த நிகழ்வுக்கு பேரு விபச்சாரம். தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டார். இப்ப ஆவிக்குரியவற்றில் நம்மள யோசிப்போம். நாம உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், தேவனோடு பலியினால் உடன்படிக்கை செஞ்சிருக்கிற நாம பல்வேறு விதங்கள்ல விபச்சாரம் செய்ய ஆபத்து இருக்கு. சரீரபூர்வமானது ஒரு அடையாளமே. சிந்தையில் கணவன் மனைவியினுடைய மனதோடு ஒத்து போகாமல் இருப்பது ஒரு விபச்சாரம். நிச்சயிக்கப்பட்ட மனவாட்டியாக கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் காத்திராமல் உலகத்தோடு கலந்திருப்பது, அரசியலோடு கலந்திருப்பது, பெயர் சபை செய்யற விபச்சாரம். உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில உண்மையின்றி இல்லாமல் வீணாக பிரிவினையும் கலகங்களும், நியாயப்படி சத்தியத்தின் அடிப்படையில பிரிவினை இருந்தா ஓகே, அது இல்லாமல் இருப்பது ஒரு விதத்தில் விபச்சாரம். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை, அது ஒரு விதத்தில் விபச்சாரம். கன்க்ளூஷன்ல நம்ம பார்க்கும்போது சகலமும் உடன்படிக்கைக்குள்ளதான் வருது. தேவனுக்கு உண்மையா இருத்தல், கர்த்தருக்கு உண்மையா இருத்தல், கட்டின துணைகளுக்கு உண்மையா இருத்தல், ஆண்டவருக்கு உண்மையா இருத்தல். இதுல இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான விபச்சார குற்றத்துல நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்தவ உலகம் அந்த விபச்சாரம் இன்னைக்கு பண்ணுது. அந்த கிறிஸ்தவர்களோட தொடர்பு வச்சா நாமளும் விபச்சாரக்காரங்களாம். பெயர் சபையினுடைய விழா காலங்கள், அவங்களுடைய பாரம்பரியங்கள்ல இன்னைக்கு பாருங்க, சத்தியத்திலே இருந்துட்டு சிலர் அந்த நேரத்துல கிறிஸ்தவங்களுடைய எல்லா பெஸ்டிவலையும் ஆசரிப்பாங்க பாருங்க. உண்மையான சத்தியத்தில் இருந்துட்டு வீட்டுல ஸ்டார் தொங்க கூடாது அப்படின்னா இல்லாத ஒரு அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாட சொல்லல, அந்த தேதி இல்லவும் இல்லை. பட் நாமளும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகை நேரம், கிறிஸ்தவ பஸ்கா பண்டிகை விரும்பாருங்க, ஆர்சி பஸ்கா பண்டிகை. அந்த நேரங்கள்ல கிறிஸ்தவர்களோடு குடியிருக்கிறவங்க அந்த பண்டிகையெல்லாம் ஆசரிச்சுட்டு இருப்பாங்க. தங்கள் வீட்லயும் பந்தல் போட்டிருப்பாங்க, பிரியாணி ஆக்குவாங்க, அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். இதுவும் பெயர் சபை பண்ண விபச்சாரத்தோட நாம தொடர்பு வைக்கிறது. நம்ம அந்த ராஜாக்கள்கிட்ட டைரக்டா போறதில்ல, இவர்களோட இந்த வேசித்தனத்தோடு சம்பந்தம் கலக்கிறது என்பது பல்வேறு விதத்துல என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி உடன்படிக்கை வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்குள்ள பிதாவாகிய தேவன் மையமாக நம்ம பார்க்கணும். அவரோடு தான் இந்த உடன்படிக்கை செய்யறோம். அப்படி நடுவுல ஒரு வட்டம் வரைஞ்சா நடுவுல ஒரு மையப்புள்ளி உருவாகுது இல்லைங்களா? இந்த மையப்புள்ளி பல்வேறு விதமான கோடுகளை நீங்க போட்டு இணைச்சீங்கன்னா, ஒரு பக்கம் கணவன் மனைவிக்கு இடையே உண்மை, ஒரு பக்கம் உடன் சகோதர சகோதரிகளுக்கு இடையே உண்மை, ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மை, ஒரு பக்கம் பிதாவாகிய தேவனுக்கு உண்மைன்னு எல்லாருக்கும் நம்ம எப்படி உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வளையத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து ஒரே பாயிண்ட்டுக்குள்ள நிறுத்தும். சோ இணைக்கிற ஒரே விஷயம் இருதயம், மனது, சிந்தை, நோக்கம். இது நேர்மையா இல்லாம போகும்போது, ஏதாவது ஒருத்தருக்கு உண்மையா இல்லைனாலும் எல்லாத்துலயும் தவறும். கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லைனாலும் உடன்படிக்கைக்கு மீறுதல் தான் அது. ஆண்டவர் இயேசுக்கு உண்மையா இல்லைனாலும் உடன்படிக்கைக்கு மீறுதல் தான் அது. உடன் அங்கங்களுக்கு உண்மையா இல்லைனாலும் உடன்படிக்கையில போய் சொல்றதுதான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தாலும் உடன்படிக்கையில போய் சொல்றதுதான். இது எல்லாம் சேர்ந்தது தேவனுக்கு உண்மையற்ற நிலை. அப்ப தள்ளுதல் சீட்டு யாருக்கும் வரும். இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில நாமளும் உண்மையா இல்லைன்னா வெகு நாட்களுக்கு தேவன் அந்த காரியத்துல என்ன பண்ண மாட்டாரு, உடன்படிக்கையின் படியே ஜீவியம் இல்ல,
பேரளவுக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். பட் திருப்திகரமான லைஃப் எல்லாம் உலகத்துக்குள்ள, உலகத்தை திருப்திப்படுத்த, குடும்பங்களை திருப்திப்படுத்த எக்ஸெட்ரா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா உடன்படிக்கை வாழ்க்கைகளை உண்மை இல்லை அப்படின்னா எப்பனாலும் விவாகரத்து பத்திரம் தேவன் நமக்கும் கொடுக்க ரெடியா இருக்கிறாருங்கிறத மறந்துருக்கிறார். அவள் எனக்கு எதிராக துரோகம் பண்ணினால் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்தேன்றது நமக்கு நினைவுல வந்துட்டே இருக்கணும். நாம உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் தேவன் அந்த பத்திரத்தை நமக்கும் தராம இருப்பார். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. விவாகரத்து பத்திரத்தையே கொடுத்து புறஜாதிகளுக்குள்ள அவங்களை சிதறடிச்சிட்டார், தண்டனைக்குள்ள அனுமதிச்சிட்டார். இதே மாதிரி நாமளும் உடன்படிக்கைக்கு நேர்மையாக இல்லாத பட்சத்தில் தள்ளுதல் சீட்டு நம்ம மத்தியிலையும் கடந்து வரலாம். எனவே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதில் ஆழமான அநேக பொருள்களை நாம தியானிச்சிருக்கிறோம். அவ்விதமாக நாம் தேவனுக்கும் கர்த்தருக்கும் உடன் சகோதரர்களுக்கும் நமது வாழ்க்கை துணைக்கும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் தாமே கர்த்தர் இயேசு மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. வசனங்களை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.